ஹாப்பி மார்னிங் கைஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வெஹிக்கல் இட்டியாஸில் கஸ்டமர் கம்ப்ளைண்ட் என்னன்னு பார்த்தோன்னா, வெஹிக்கிளை ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் பேட்டரி லைட் வார்னிங் லேம்ப் ஷோ ஆகுதுன்றது. இதனால் பேட்டரி லைட் க்ளோ ஆகுதுன்னு பார்த்தோன்னா, டைனமோலேருந்து பவர் சப்ளை டவுன் ஆனாலோ இல்லை வெஹிக்கிளோட சார்ஜிங் ப்ராப்பராக இல்லைனா தான் பேட்டரி சிம்பிள் க்ளோ ஆகும். எப்படி செக் பண்ணலான்னு பார்த்தோன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக மல்டிமீட்டர் வச்சு செக் பண்ணிக்கலாம். வெஹிக்கிளை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பேட்டரியில் பார்த்தோன்னா 12.2 வோல்ட் சார்ஜ் இருக்குது. பட் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் பார்த்தோன்னா அது அப்படியே டவுன் ஆகுது. பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும், வெஹிக்கிள் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் 10.4 இந்த ரேஞ்சுக்கு வருது. வெஹிக்கிளை ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா அகைன் 12.2 வோல்ட் வருது. இட்டியாஸில் கம்ப்ளைண்ட் என்னன்னு பார்த்தோன்னா, டைனமோலேருந்து பவர் சப்ளை தான் ப்ராப்பராக இல்லை. இந்த கம்ப்ளைண்ட்டை கஸ்டமர் எப்படி ஐடென்டிஃபை பண்ணாருன்றதை உங்களுக்கு சொல்கிறேன். வெஹிக்கிள் பார்த்தோன்னா 1 டேக்கு 60 கிலோமீட்டர் ரன் ஆகும். இந்த மாதிரி ரன் ஆகும்போது வெஹிக்கிளை ஸ்டார்ட் பண்ணி மார்னிங் டிரைவ் பண்ணிகிட்டே இருந்திருக்காரு. பட் வெஹிக்கிளை டிரைவ் பண்ணி போக போக வெஹிக்கிளில் ஹார்ன் அடிக்கும் போது ஹார்ன் பார்த்தோன்னா அடிக்காமல் டவுன் ஆயிருக்கு. சம்டைம்ஸ் கரெக்டாக அடிக்குது, பட் சம்டைம்ஸ் பார்த்தோன்னா அடிக்கலை அப்படின்னு சொல்லியிருந்தாரு. கஸ்டமர் நம்ம கிட்ட கேட்கும் போது ஃபர்ஸ்ட் ஹெட்லைட் ஏசி எல்லாம் போட்டுட்டு அப்புறம் ஹார்ன் அடிங்கன்னு சொன்னோம். ஹார்ன் பார்த்தோன்னா சுத்தமாக அடிக்கலை. அதுக்கப்புறம் ஏசி ஹெட்லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு ஹார்ன் அடிங்கன்னு சொன்னோம். இப்போவும் அந்த ப்ராப்பராக அடிக்கல, பட் ஹார்ன் பார்த்தோன்னா லைட்டாக அடிக்குதுன்னு சொல்லியிருந்தாரு. அப்போவே நம்மளுக்கு ஆல்டர்னேட் மேலே தான் டவுட் வந்தது. கஸ்டமர் நேராக கேரேஜுக்கு வந்தோடனே மீட்டர் வச்சு செக் பண்ணல, டைனமோ தான் ப்ராப்பராக ஒர்க் ஆகலை. மல்டிமீட்டர் இல்லாமல் இதை எப்படி செக் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, இன்ஜின் ரன் ஆகும்போது ஒரு பேட்டரி தெர்மலை ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா வெஹிக்கிள் பார்த்தோன்னா ஆஃப் ஆகிடும். இதுக்கான சொல்யூஷன் பார்த்தோன்னா டைனமோ சர்வீஸ் பண்ணி போட்டால் சரியாயிடும். டைனமோ பார்த்தோன்னா சர்வீஸ் பண்ணி வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் வெஹிக்கிளை ப்ராப்பராக ஃபிட் பண்ணிவிட்டு வெஹிக்கிளை ஸ்டார்ட் பண்ணி பார்த்தோன்னா 13.3 வோல்ட் ப்ராப்பராக சப்ளை ஆச்சு. இதில் பார்த்தோன்னா கொஞ்சம் 13 வோல்ட் சப்ளை ஆகும். பட் வெஹிக்கிளில் ஹெட்லைட் ஏசிலாம் போட்டதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஸ்டெப் டவுன் ஆகி அகைன் பார்த்தோன்னா 13.2 வோல்ட்டுக்கு ப்ராப்பராக சப்ளை ஆகும். ஆல்டர்னேட்டோட ப்ராப்பரான கரண்ட் சப்ளை பார்த்தோன்னா வெஹிக்கிள் ஸ்டார்ட் பண்ணி ஏசி ஹெட்லைட்லாம் போட்டதுக்கப்புறமும் அபவ் 12.5 ஆர் 13குள்ளே இருந்தாலே நம்ம வண்டியில் ஆல்டர்னேட் சப்ளை கரெக்டாக இருக்குன்றது அர்த்தம். அப்புறம் என்ன, டெலிவரி தான். இந்த மாதிரி வெஹிக்கிள் ரிலேட்டட் வீடியோஸ் பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.